வணக்கம். வள்ளி வீட்டு சமையல் சேனல்லேருந்து நான் வள்ளி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃப்ரைட் ரைஸ், முட்டை வறுவல். ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் செய்கிறது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி நீட்டமாக பிரியாணிக்கு கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி. ஆனால் அதை விட இது கொஞ்சம் நல்லா மெலிசாக கட் பண்ணணும். கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா செவந்து வரணும். செவந்து வரா மாதிரி வதக்கிக்கிட்டுருங்க. அது நல்லா செவந்து வரும்போது நான் இது ஈஸியாக தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ரொம்ப எனக்கு அவ்வளோவா ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணுங்கிறது மாதிரிலாம் இல்லை. அந்த வெங்காயம் போட்டு வதங்கும்போது 3 பச்சை மிளகா, நான் இப்போ உங்களுக்கு அளவு சொல்கிறது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அது வெங்காயம் நல்லா செவக்க வந்துடணும். அப்போ தான் அந்த ஒரு வெங்காயமா வெளியிலலாம் தெரியாமல் சாப்பாட்டோடு கலந்துரும். அது வெங்காயம் வதங்கின உடனே ஒரு 200 கிராம் நான் போட்டிருக்கேன். 200 கிராம் பீன்ஸு பொடியாக கட் பண்ணி வச்சு அதை போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வதங்கின உடனேயே கேரட் கட் பண்ணி போடக்கூடாது, சீவணும். நல்லா பொடியாக சீவுறதுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு நல்லா சீவிடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் வேக நேரம் ஆகும். அதனால் பீன்ஸு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட்டை நல்லா பொடியாக சீவி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது வதங்கி வரும்போதே அப்படி உப்பு போடுங்க. தூளுப்பு ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நல்லா போட்டு கிளறிக்கிட்டே இருங்க. கிளறிக்கிட்டு இருக்கும்போது அந்த வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்று போல் நல்லா கிளறணும். ஒன்று போல் கிளறிட்டு, ஆனால் இதுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கிளறி வந்துட்டு நல்லா வெந்துடும். அது நல்லா வெந்து குழைய வேகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 3/4 வெந்த மாதிரி இருக்கும்போதே 1 ஸ்பூன் மிளகுத்தூள். ஆனால் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே மிளகுத்தூள் தான். அதனால் நம்ம மிளகுத்தூள் தான் போட்டு அப்படி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூளை போட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு நல்லா அந்த சூட்டோடைய நல்லா அது பண்ணும்போது சாப்பாடு செஞ்சு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது பொன்னி அரிசி. வீட்டுக்கு சமையல் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த பொன்னி அரிசி தான் நான் போட்டு செஞ்சுருக்கேன். பாசுமதி ரைஸில் கூட நீங்கள் செய்யலாம். பிரியாணி அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் வடித்து வச்சுக்கிட்டு இதை மாதிரி போட்டு கிளறினீங்கன்னா கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் எப்போதுமே செய்கிறது வீட்டு அரிசி, பொன்னி அரிசி நம்மளுக்கு இப்போ பொடியாக தானே இருக்குது. அதனால் அதே மாதிரி நான் பொன்னி அரிசியிலே தான் நான் செஞ்சுருவேன். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நல்லா பொலன்னு சோறு வடித்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி போட்டு கிளறிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டையை அவிச்சு 2ஆக கட் பண்ணி வச்சு மசாலாத்தூள், உப்பு போட்டு கிளறி நல்லா பிசைஞ்சு அதை எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸுக்கும் வறுத்த முட்டைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அந்த மாதிரி தான் செஞ்சோம். நல்லா இருந்துச்சு. நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் செஞ்சதையும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் எப்படி செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது மாதிரி நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் செஞ்ச ஃப்ரைட் ரைஸு, முட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.